அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் உலக அரங்கில் தடம் பதித்த வரலாற்று ரீதியாக பேசுபொருளாக மாறிய பல்வேறு ஆளுமைகள் பற்றிய விடயங்களையும் அவர்கள் தடம் பதித்த விடயங்கள் தடம் மாறிய விடயங்களோடு சேர்த்து அவர்களுடைய வாழ்க்கையின் மறுபக்கங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு வரலாற்று ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அதனூடாக ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது என்கின்ற ரீதியில் உலகளாவிய ரீதியில் நிகழ்காலத்தில் ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற ஒரு விடயத்தை வைத்து கூட அதனுடைய கடந்த காலம் எப்படியெல்லாம் மாறியிருக்கிறது, ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய வரலாற்றின் கதைகள் தான் என்ன என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நபர்கள் தொடர்பாக ஒவ்வொரு தடங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டே வந்தோம். அதுபோன்று 2022 ஆண்டு சிறப்பாக ஆரம்பித்திருந்தது. ஆரம்பத்தினுடைய முதல் நாளிலேயே வாழைப்பழத்தினுடைய வரலாற்று கதையை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். பலர் எம்மோடு தொடர்பு கொண்டு ஒரு வாழைப்பழம் இத்தனை பெரிய வரலாற்றை கொண்டது, அதனுடைய சுவை என்பதை மட்டுமே நாங்கள் பார்த்திருந்தோம், அதனுடைய கசப்பான வாழ்க்கை முன்னேற்றம், அதாவது அதனுடைய சுற்றோட்டம் என்பது இத்தனை வழிகளை கடந்துதான் வந்திருக்கிறதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளை எமக்கு கேட்டிருந்தார்கள். அதற்கான விடையாகத்தான் கடந்த வாரத்தில் முழுமையாக ஒரு வாழைப்பழம் எப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறது, இன்று நாம் உட்கொள்ளும் வாழைப்பழத்தினுடைய சுற்றோட்ட பாதையை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு படி மேலே சென்று அடுத்ததாக உலகளாவிய ரீதியிலே அதிகமாக அனைவரும் நீருக்கு அடுத்தபடியாக அருந்துகின்ற ஒரு பானமாக பார்க்கப்படுகிற தேநீர், அதனுடைய வரலாற்று கதை என்ன, தேயிலையினுடைய முழுமையான வரலாற்று கதை என்கின்ற ரீதியில் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி தான் இந்த வாரம் தெரிந்து கொள்ள போகிறோம். தேயிலை எங்கு உருவாக்கப்பட்டது, அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன, இன்று உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட நாடுகளின் பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான உந்து சக்தியாக தேயிலை என்பது எப்படியெல்லாம் மாற்றமடைந்திருக்கிறது, அதனுடைய தொழிலாளர்களுடைய நிகழ்கால வாழ்க்கை சுற்றோட்டம் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது, என்னென்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் அவர்களுடைய நிலையான வாழ்க்கைக்கு என்னென்ன செய்யலாம், மாற்றம் ஒன்றே மாறாது என்பது போல மாற்றங்களை உருவாக்குவதற்கும் அந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்த விடயங்கள் என்ன, உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனநிலை என்பது இன்று எப்படியெல்லாம் இருக்கிறது, இலங்கையில் தேயிலினுடைய வரலாறு என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்களை, அதுவும் இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அதனுடைய பங்களிப்பு என்ன என்கின்ற ரீதியில் முழுமையான பல்வேறுபட்ட விடயங்களை தான் தெரிந்து கொள்ள போகிறோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். எந்த ஒரு விடயத்திற்குமே வரலாறு இருக்கும். அந்த வரலாறு தான் அந்த விடயத்தினுடைய நிகழ்கால வாழ்க்கை எமக்கு மிக அழகாக பறைசாற்றும் என்பார்கள். அப்படிதான் ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களும். வாழைப்பழத்திற்கு ஒரு கதை இருந்தது போல தேநீருக்கும், அதாவது தேயிலைக்கும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு வரலாற்றையும், அதுவும் உணவு உற்பத்திகள் தொடர்பான வரலாற்றை உங்களுக்கு கூறும் பொழுது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தியையும் உங்களுக்கு கூறிவிட்டே தான் நாங்கள் அதை கடந்து செல்வோம். அதுதான் உணவை வீணடிக்காமல் உண்ணுங்கள், எந்த ஒரு நீரையும் வீணடித்து விடாதீர்கள். அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாக மாறும் பொழுது எமது தேவைகளுக்கேற்ப உணவை உட்கொள்வது, அதே நேரத்தில் நீரை பருகுவது என்பது நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திலும் அதனை சேமிப்பு வைப்பது என்பது எதிர்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு சுத்தமான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது என்கின்ற அந்த பொறுப்பையும் கடமையையும் நீங்கள் தவறவிட்டு விடக்கூடாது. தேயிலினுடைய வரலாறும் அப்படிப்பட்ட பல வழிகளை சுமந்துதான் இன்றைய நிகழ்காலத்தில் அதை நாங்கள் அருந்தும் பொழுதும் எமக்கு ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு விடயத்திற்கும் வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றினுடைய ஆரம்ப பகுதியை பார்க்கும் பொழுது தேயிலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது சீனாவில். சீனா 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக சாங் பேரரசினால் இந்த தேயிலை கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்தே சீனா எங்கும் தேயிலையினுடைய மோகம், தேநீருடைய மோகம் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு காலகட்டத்தில் வெறும் மருந்தாக மட்டுமே உட்கொள்ளப்பட்டு வந்த இந்த தேயிலை, தேநீர் என்பது அடுத்தபடியாக ஒட்டுமொத்த சீனர்களும் விரும்பி உண்ணும் ஒரு பானமாக மாறியிருந்தது. கிட்டத்தட்ட அவர்கள் அடிமையாகியே இருந்தார்கள் என்று கூற வேண்டும். முழுவதுமாக சீனாவில் இந்த தேயிலையானது பயிரிடப்படுகிறது. அதனூடாக கிடைத்த வருமானத்தை கொண்டு சீனா மிகப்பெரிய ஒரு நாடாக வளர்ச்சி அடைந்தது. அதற்கு மிக சிறப்பான ஒரு உதாரணமாக கம்யூனிசம் என்பது கோலோச்சி காணப்படுகின்ற சீனாவில் இந்த தேயிலையினுடைய வரலாற்று கதை என்பது பல்வேறுபட்ட சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தியிருந்தது. சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு செல்கிறது, ஜப்பானிலிருந்து திபெத்துக்கு செல்கிறது, திபெத்திலிருந்து இது இந்தியாவுக்கு மிக இலகுவாக வந்துவிடும் என்று பார்க்கும் பொழுது அதிலும் கூட பல்வேறுபட்ட அரசியல்கள் காணப்படுகின்றன. எப்படி சீனாவில் இந்த தேயிலினுடைய உருவாக்கம் காணப்பட்டது, சாங் பேரரசை தாண்டி அடுத்ததாக உருவாகிய பேரரசுகள், அதற்கு பிறகு கிறிஸ்துவுக்கு பின்பாக தேயிலினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது இன்று சீனாவையும் தாண்டி பல்வேறுபட்ட நாடுகளின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக, அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டி தரக்கூடிய ஒரு சக்தியாக இந்த தேயிலையினுடைய வளர்ச்சி என்பது எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது, அதனை சுற்றி இடம்பெற்ற அரசியல் நாடகங்கள் என்ன, அதையும் தாண்டி இலங்கைக்கு இந்த தேயிலை வரும் பொழுது எப்படிப்பட்ட சுமைகளையும் வழிகளையெல்லாம் தாங்கி வந்தது, அதற்கு பிற்பாடாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததை தாண்டி தேயிலையினுடைய வளர்ச்சி என்பது எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்கின்ற ஒட்டுமொத்த கதையை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதனுடைய ஆரம்ப காலம் சீனாவில் எப்படி உருவாகியது, அதற்கு பின்னராக அந்த காலகட்டத்தில் சீனர்களால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற வரலாற்று கதையை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம்.
தேநீர் அருந்தும் நொடி முதல் அமுதமாய் நெஞ்சில் பாய்ந்து இன்பத்தை தரும் அதிமருந்து. சோகம் சூழ்ந்த வேளையில் ஒற்ற நண்பனாய் மனதை தேற்றும் மாய மருத்துவன். கண்ணதாசன் பாடிய ஒரு கோப்பைக்குள் என் குடியிருப்பு என்பது தேநீருக்கு தான் ரொம்ப பொருந்துமோ? சொல்லப்போனால் பெரும்பாலான மக்களுக்கு மது தரும் போதையை விட தினசரி காலை தேநீர் தரும் உன்னதமான உணர்வே மேலோங்கி நிற்கிறது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கும் நான் கூட அந்த வகைதான். டீ டோட்டலர், அதாவது மதுவை தொடாத அதே நேரம் தேநீரை மட்டும் முழு மூச்சாக காதலிக்கும் சாதாரண இலங்கை குடிமகன். ஆனால் வினோதமான விடயம் என்னவென்றால், இந்த தேநீரின் வரலாற்றில் போதையின் வரலாறும் சற்று கலந்தே இருக்கின்றது. அது என்ன விடயம் என்னவென்று இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியின் நாயகன் அனைவரும் விரும்பும் தேநீரை பற்றி தெரிந்து கொள்வோம். கம்யூனிசம் ஏற்றுமதி சந்தை வென் ஷாவ்ஜிங் புத்தகத்தில் தேநீரின் மருத்துவ நன்மைகள் மற்றும் குணநலன்கள் பற்றிய குறிப்புகள் உள்ளன என்பதை எடுத்து காட்டுகின்றனர். கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில், அதாவது சீனாவின் பொற்காலம் என கருதப்படும் டாங் பேரரசு ஆட்சி காலத்தில் தான் சீனாவில் தேநீர் என்பது மிக முக்கியமான அந்தஸ்தை பெறத் தொடங்கியது. அதுவரை நோயாளிகள், மருத்துவ தேவையுடையோர் மட்டுமே பருகி வந்த தேநீர் அனைவரும் விரும்பி பருகும் உற்சாக பானமாக மாற்றம் அடைந்தது இந்த காலகட்டத்தில்தான் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மக்களின் சுவை அரும்புகளில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பூர்த்தி செய்யும் விதமாக சீனா முழுவதும் பல நூறு தேயிலை தோட்டங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டன. அதே நூற்றாண்டில் சீனாவில் வாழ்ந்து புகழ்பெற்ற எழுத்தாளரான லூயூ தேநீருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தேநீரை பற்றி ஜிங் என்ற நூலை எழுதினார். இந்த விசேட நூல் 100% தேநீருக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நூலில் தேயிலை செடிகள் நடப்படுவதற்கு முன்னர் எப்படி நிலத்தை பண்படுத்த வேண்டும், எவ்வாறு தேயிலை செடிகளை நட வேண்டும், இலைகளின் வளர்ச்சியை எப்படி கண்காணிக்க வேண்டும், கொழுந்து பிடுங்கப்படும் முறை, தேயிலை உருவாக்கப்படும் முறை மற்றும் தேநீர் தயாரிக்கும் முறை என தேயிலை பற்றி ஆ முதல் அக் வரை விரிவாக கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு சீனர்கள் தேயிலையை உளமாற நேசித்தனர். சமூகத்தில் தேயிலைக்கு மிகவும் உயர்வான இடம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தேயிலை பாரம்பரியம் சீனாவில் இன்றும் தொடர்ந்து இருந்து வருகிறது. இது மட்டுமன்றி, கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து ஜப்பானுக்கு சென்ற தேநீர் ஜப்பான் நாட்டிலும் இன்றியமையாத இடத்தை மக்கள் மனதில் பிடித்துக் கொண்டது. குறிப்பாக சனாயு என கூறப்படும் தேநீர் உருவாக்கும் கலாச்சாரம், பாரம்பரியம் இன்றளவும் ஜப்பானில் பிரத்யேகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து திபெத் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட தேநீரை அவர்கள் உற்சாக பானமாக மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் செய்யும் பணமாகவும் பயன்படுத்தினர். தமிழர்களாகிய நாம் எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோமோ அதே போல தேயிலையின் பெருமையை, அதன் சுவையை மகிமைப்படுத்தும் விதமாக சீனர்கள், திபெத்தியர்கள் மற்றும் ஜப்பானியர்கள் தனித்தனியாக தேயிலைக்கென விசேடமான விழாக்களையும் நடத்துகின்றனர். அதிலும் குறிப்பாக அவர்கள் தேநீர் தயாரிக்கும் முறை முற்றிலும் வித்தியாசமானது, விசேடமானது. இந்த தேநீர் தயாரிப்பு முறையை அவர்கள் ஆர்ட் ஆஃப் டீ என வர்ணிக்கிறார்கள். ஆதி காலம் முதலே சீனர்களும் ஜப்பானியர்களும் தேநீரை பச்சை தேநீர், அதாவது இன்று நாம் பருகும் கிரீன் டீ முறையிலேயே பருகி வந்தனர். இந்த தேநீரில் அவர்கள் பால் அல்லது சர்க்கரை என எதையுமே கலக்க மாட்டார்கள். அதன் பின் 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் கருப்பு தேநீர், அதாவது பிளாக் டீ கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக சீன பெருஞ்சுவரின் மேற்கு பக்கமாக வசித்து வந்த மக்களிடம்தான் முதலாக இந்த பழக்கம் உருவாகியது என தனது பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டீ என்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறார் எழுத்தாளர் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரையாளர் ரா மக்சம். அதுபோல இந்த 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் பிடிகளற்ற அழகிய ஓவியங்கள் தீட்டப்பட்ட சீன களியால் செய்யப்பட்ட பீங்கான் கோப்பைகளில் தேநீர் பருகும் பழக்கம் சீனர்களிடம் அறிமுகமாகியது என கூறப்படுகிறது. தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் சங்க காலத்திலிருந்தே தொடர்புகள் பேணப்பட்டு வந்தாலும் ஏனோ தெரியவில்லை, பழங்கால சீனர்கள் தேயிலையை தமிழர்களுக்கு மட்டும் அறிமுகம் செய்ய ஏனோ மறந்துவிட்டனர், அல்லது தேயிலையை எம்மிடமிருந்து மறைத்து விட்டனர். அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இதை பற்றிய வரலாற்று குறிப்புகள் எங்கேயாவது இருக்கின்றனவா என்பது பற்றியும் சரிவர தெரியவில்லை. தமிழர்களின் கண்களுக்கு காட்டாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்த தேநீரை ஜப்பானுக்கும் திபெத்துக்கு மட்டுமே அன்பு பரிசாக வழங்கியிருக்கிறார்கள் பண்டைய சீனர்கள்.
எந்த ஒரு விடயமும் பேசு பொருளாக மாற வேண்டும் அல்லது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஐரோப்பியர்களின் கையில் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாறும். ஏன், அதற்கு அடுத்ததாக நடைபெறுகின்ற அரசியல் என்பது வித்தியாசமாக இருந்தாலும் கூட ஒரு உணவு உற்பத்தியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இடம்பெறுகின்ற ஒட்டுமொத்த உற்பத்திகளாக இருக்கட்டும், அது ஐரோப்பியர்களுடைய கண்களில் படும் பொழுதும், அதுவும் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் வியாபார நோக்கத்திற்காக பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளையே தங்களுடைய அடிமை நாடுகளாக மேற்கொண்டு போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகள் தொடர்பாக பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கியிருந்தோம். அதிலும் குறிப்பாக போர்த்துகேயர்கள், பிரான்ஸ், அதே நேரத்தில் பிரிட்டிஷ் படையினர் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டாலும் ஆசியாவை குறிவைத்து அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், ஆப்பிரிக்காவை நோக்கி அவர்கள் பயணம் மேற்கொண்டு இன்று வரை அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற வித்தியாசமான செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் அன்றாடம் செய்திகளில் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் தாண்டி அரசியல் நாடகத்தில் புதிதாக குதித்த இன்னும் ஒரு நாடாகத்தான் ஐக்கிய அமெரிக்கா இருந்தது, சோவியத் ரஷ்யா வந்தது என்கின்ற உலக அரசியல் வரலாற்றை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். இவர்கள் அனைவருமே தேயிலைக்காக போரையை நடத்தியிருந்தார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஐரோப்பியர்களை பொறுத்தவரையில் எப்படியாவது உலக நாடுகளை தங்களுடைய காலனித்துவ நாடுகளாக கொண்டு வந்து ஆட்சி புரிய வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு குறிக்கோளில் ஆசியாவில் படையெடுக்கிறார்கள். ஆசியாவிற்கு வந்தவர்கள் சீனாவிடம் செல்லும் பொழுது சீன மக்கள் அதிகமாக உண்ணுகின்ற இந்த தேநீர் தொடர்பான ஒரு விடயம் அவர்களது கண்ணில் படுகிறது. மீண்டும் அதை ஐரோப்பாவுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதற்கு அடிமையாக ஐரோப்பியர்களும் மாற தொடங்குகிறார்கள். பிரான்ஸ், போர்த்துகேயர்கள் தேயிலைக்கு அடிமையாகி, இந்த தேநீருக்கு அடிமையாகி கிரீன் டீ என்கின்ற ஒன்றினூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர தொடங்குகிறார்கள். முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த நாடுகள் இருந்தால் மட்டுமே இந்த தேநீரை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மிகப்பெரிய ரீதியில், வியாபார ரீதியில், வர்த்தக ரீதியில், வணிக ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறுபட்ட பணங்களை, செல்வங்களை சம்பாதிக்கலாம் என்கின்ற ஒரு செயற்பாடும் அங்கு அரசியல் ரீதியாக, வியாபார ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது. இருந்தாலும் சீனா ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கிறது. யாருக்கும் இந்த தேயிலையை விட்டு கொடுத்து விடக்கூடாது, நாங்களே இதை வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகவும் தந்திரோபாய ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் இடம்பெற்றாலும் இதனுடைய மாற்றம் என்பது பிரித்தானியா இதில் நுழையும் பொழுது ஏற்பட தொடங்குகிறது. குறிப்பாக இதற்கு மிக முக்கியமாக பல்வேறுபட்ட ராஜதந்திர ரீதியிலாக, அதாவது ஒரு அரச குடும்பம் இன்னும் ஒரு அரச குடும்பத்தை திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் சீராக இந்த தேயிலையை கொண்டு செல்லும் அளவுக்கு அவர்களுக்கு விலை மதிப்புமிக்க ஒரு பொருளை தானமாக கொடுக்க வேண்டும், சீராக கொடுக்க வேண்டும், வரதட்சணையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேயிலையை கூட சீராக கொடுத்த வரலாற்று சம்பவங்கள் பல இங்கிலாந்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இங்கிலாந்து ராணி தேயிலைக்கு அடிமையாகி அதை உண்ணும் பொழுது, அதை பருகும் பொழுது ஒட்டுமொத்த ராஜதந்திரிகளும் பிரபுக்களும் அதை உண்ணுகிறார்கள், அதை அருந்துகிறார்கள். இதனூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரலாற்றில் இடம்பெறுகிறது. பிரித்தானியாவுக்கு தேயிலை செல்கிறது. அங்கும் தேநீருக்கு அடிமையாக பலர் உள்வாங்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு தேநீர் டீயாக மாறுகிறது. அதில் பால் கலந்து, அதில் சீனியை கலந்து வித்தியாசமான ஒவ்வொரு முறைகளையும் அவர்கள் பயன்படுத்தி மேற்கொள்ளும் பொழுது மாற்றங்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகளாவிய ரீதியில் தேநீர் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு பானமாக மாறுகிறது. இந்த அரசியல் சண்டைகள், அதுவும் ஆக்கிரமிப்புகள், நாடு பிடிக்கும் வேட்கையில் இந்த தேயிலுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு, அதுவும் ஐரோப்பாவிற்குள் எப்படி நுழைந்தது என்கின்ற அந்த வரலாற்று கதையை நாமும் தெரிந்து கொள்வோம். என்னதான் மிகப்பெரிய இரும்பு பூட்டை கொண்டு பூட்டி வைத்தாலும், உணவு அல்லது உண்ணக்கூடிய எந்த ஒரு விடயம் என்றாலும், எந்த அடி ஆழத்தில் மறைத்து வைத்தாலும் மோப்பம் பிடித்து ஒருவன் மட்டும் அங்கே வந்து நின்று விடுவான். ஆம், நீங்கள் நினைப்பது சரி, அது அவனேதான். ஆம், தேநீரை தேடி ஐரோப்பியர்கள் ஆசியாவிற்குள் படையெடுத்தனர். முதலில் ஐரோப்பியர்களுக்கு தேயிலையை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்த்துகேயர்கள் ஆவர். 1610ஆம் ஆண்டில் சீன மண்ணில் காலடி எடுத்து வைத்த போர்த்துகேயர்கள் அங்கே தேநீரை பருகி அதன் சுவையில் மயங்கி பின்னர் தேயிலையை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு சென்றனர். கண்டங்களை கடந்து, பல கடல் மைல்களை கடந்து ஐரோப்பாவிற்கு தேயிலை பயணம் செய்தது. இதன் காரணமாக ஏற்பட்ட அதிக போக்குவரத்து செலவின் காரணமாக ஐரோப்பாவில் தேயிலை என்பது அதிக மதிப்புமிக்க பொருளாக பார்க்கப்பட்டது. இதனால் அரச குடும்பத்தினர், செல்வந்தர்கள் மற்றும் சமூக அந்தஸ்துடைய தரப்பினர் மட்டுமே தேநீரை பருகினர். அந்த காலத்தில் தேநீர் என்பது சமூகத்தின் வர்க்க வேறுபாடுகளின் அளவுகோலாக கூட காணப்பட்டது. அதாவது தேநீர் என்பது பிரபுக்கள் மட்டுமே பருகக்கூடிய பானமாகவும் இருந்து வந்தது. ஐரோப்பியர்கள் மற்றும் தேயிலை இடையான உறவில் முதலாவதாக போர்த்துகேயர்கள் தேநீரின் சுவையில் மயங்கினர். அதன் பின்னர் பிரெஞ்சு மக்கள் தேநீரின் சுவைக்கு அடிமையாகினர். அந்த காலகட்டத்தில் தேநீரின் வாசனை கூட அறியாதவர்களாக இருந்தவர்கள்தான் பிரிட்டிஷ் மக்கள். ஆங்கிலேய பிரிட்டிஷ் மக்களுக்கு தேநீர் அறிமுகமாகியதன் பின்னணியில் சுவாரஸ்யமான வரலாறும் காணப்படுகிறது. போர்த்துக்கல் நாட்டை ஆட்சி செய்து வந்த 4ஆம் ஜான் மன்னரின் மகள் கேத்தரின் ஆஃப் பிரகன்சா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் மன்னரான 2ஆம் சார்ல்ஸை திருமணம் செய்தார். இந்த திருமண வைபவத்தின் போது போர்த்துக்கல் மன்னரால் தனது மகளுக்கு
விலை மதிக்க முடியாத பல செல்வங்கள் வரதட்சணையாக கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டது. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு பொருள் இங்கிலாந்தில் எங்குமே காணப்படாத பொருள். அது விலை மதிப்பு மிகவும் கூடிய பொருள். ஆம், அந்த பொருள் தேயிலை தான். மூட்டை மூட்டையாக தேயிலை அவருக்கு பிறந்த வீட்டு சீர்வரிசையாக கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு காரணம் இலங்கையர்கள் எம்மை போலவே அந்த இளவரசியும் தேநீரின் சுவைக்கு அடிமையாகி இருந்தார். இளவரசி கோப்பை கோப்பையாக தேநீர் குடிப்பதை அவதானித்த பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சூடான ஒரு பானத்தை ஒருவர் தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருப்பதைக் கண்டு அவர்களும் அதிசயப்பட்டனர். அதனை சுவைத்து பார்க்கும் ஆவல் அதிகாரிகளுக்கும் உருவாகியது. இளவரசியின் அனுமதியுடன் தேநீரை தயாரித்து அதனை சுவை பார்க்கவும் தயங்கவில்லை. தங்க நிறத்தில் தகதகத்த தரத்தில் உயர்ந்த உயர்நிலை தேயிலை, அதாவது ஐ கிரவுண்ட் டீயின் சுவையில் பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் கிறுகிறுத்து போயினர். இத்தனை ஆண்டுகாலம் இப்படி ஒரு சுவையான பானத்தை நாம் பருகியதே இல்லை என அதிசயப்பட்டனர். சொல்லப்போனால் தேநீரின் சுவையில் மூழ்கி அந்த கோப்பைக்குள்ளேயே அவர்கள் மூழ்கிவிட்டார்கள். குறிப்பாக சொல்வதென்றால் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை விட பிரிட்டிஷ் அரச குடும்பமும் அதிகாரிகளும் மற்றும் லண்டன் நகர பிரபுக்களும் தேயிலையின் சுவைக்கு 100% அடிமையாகி இருந்தனர். சொல்லப்போனால் உலகையே அடிமையாக்கி காலனித்துவ ஆட்சி நடத்திய பிரிட்டிஷ் தேசத்தையே அடிமையாக்கி வைத்திருந்த ஒரு பொருள் என்றால் அது தேயிலைதான். அதுவரை பாரம்பரிய சீன முறையை பின்பற்றி கருப்பு தேநீர் மற்றும் பச்சை தேநீரை மட்டுமே பருகி வந்த இங்கிலாந்து மக்கள் புதுவிதமான யோசனையாக கருப்பு தேநீருடன் சற்று சீனியை சேர்த்து சுவை பார்த்தனர். அடடா, ஆச்சரியக்குரியன பரவசமூட்டும் விதமாக சீனியின் இனிப்பு கருப்பு தேநீருக்கு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு தனி சுவையை தந்தது. தேயிலையின் சுவைக்கு அடிமையாகிய வெள்ளையின சுவையரம்புகள் தேயிலையை தேடி உலகெங்கிலும் பயணத்தை மேற்கொண்டது. குறிப்பாக தேயிலையை பெரும் தொகையில் கொள்வனவு செய்வதற்காக சீனாவை நோக்கி கடல் பயணம் மேற்கொண்டது இங்கிலாந்து கப்பல் படை. பிரிட்டிஷாருக்கு சீனாவிலிருந்து டன் கணக்கான தேயிலையை கொள்வனவு செய்து ஏற்றுமதி செய்த பிரதானமான ஒரு நிறுவனம் கிழக்கிந்திய கம்பெனியாகும். ஆம், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அடிக்கடி கேள்விப்படும் பெயரான அதே கிழக்கிந்திய கம்பெனி பற்றி தான் இங்கு நாம் குறிப்பிடுகிறோம். இங்கிலாந்தில் தேயிலை முகவர்களால் கொள்வனவு செய்யப்பட்டு வாராந்தம் இடம்பெறும் ஏல விற்பனையில் ஏலமிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அதே நேரம் தேயிலைக்கு நிலவி வந்த ஈடு செய்ய முடியாத அதிகமான சந்தை கேள்வியை புரிந்து கொண்ட பிரிட்டிஷ் அரசு தேயிலையின் விற்பனைக்கு அதிக வரி விதிப்பை மேற்கொண்டு அரச திரைசேரியை பிரிட்டிஷ் பவுண்ட்களால் நிரப்பிக் கொண்டது. இதன் காரணமாக இங்கிலாந்தில் தேயிலையின் சில்லறை விற்பனை விலை விண்ணை தொட்டிருந்தது. இது எந்த அளவுக்கு இருந்தது என்றால் 17ஆம் நூற்றாண்டில் அரை கிலோ தேயிலை என்பது லண்டன் சந்தையில் 3 பவுண்ட்களுக்கு விற்கப்பட்டது. தேயிலையின் மதிப்பை மேலும் இலகுவாக புரிந்து கொள்வதென்றால் அந்த காலகட்டத்தில் சாதாரண பிரிட்டிஷ் தொழிலாளி ஒருவரின் ஒரு வாரத்தின் சராசரி வருமானம் வெறும் 3 பவுண்ட்கள் மட்டுமே. இதன் மூலம் தேநீர் என்பது இங்கிலாந்தின் ஏழைகளுக்கு எவ்வளவு தூரம் எட்டா கனியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காலம் செல்ல செல்ல தேநீர் ஒரு பானம் என்ற நிலையை தாண்டி மருத்துவர்களால் மருந்தாகவும் பரிந்துரைக்கப்பட்டது. மெல்ல மெல்ல ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் வீடுகளிலும் தேயிலை இடம் பிடிக்க தொடங்கியது. இப்படியாக அனைத்து தரப்பு மக்களையும் தேயிலை படிப்படியாக சென்றடைந்தது. தேயிலையின் பயன்பாடும் அதிகரித்தது. உடன் தேயிலைக்கான சந்தை கேள்வியும் விண்ணை தொட்டது. எனினும் தேயிலையின் விலை என்பது மட்டும் குறைவடையாமல் உச்சத்திலேயே நின்றது. இந்த நிலையை புரிந்து கொண்ட ஒரு சில கள்ள வியாபாரிகள் தேயிலையில் கலப்படம் செய்து விலை மலிவான தேயிலை என்ற பெயரில் தரம் குறைவான பாவனைக்கு உதவாத தேயிலையை சந்தைகளில் விற்றனர். இந்த தேயிலை கலப்படம் எப்படி இடம்பெற்றது என்றால், பயன்படுத்தப்பட்டு கழிவாக வீசப்பட்ட பழைய தேயிலையை சேகரித்து அதனை காய வைத்து நல்ல தேயிலையுடன் குறிப்பிட்ட அளவு கலந்து கலப்பட தேயிலை தயாரிக்கப்பட்டது. அத்துடன் தேயிலையின் தரத்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக பல்வேறுபட்ட ரசாயனங்களும் செயற்கை நிறங்களும் அதனுடன் கலக்கப்பட்டது. இதனால் இதனை குடிப்பவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகளும் நோய்களும் உண்டாகின. அதிகரித்து சென்ற தேயிலை கலப்படத்தை தடுப்பதற்கான மாற்று வழியை இங்கிலாந்தின் கீழ்த்தட்டு மக்கள் கண்டுபிடித்தனர். அதாவது தேநீரை பாலில் கலந்து தயாரிக்கலாம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் உதித்தது. அப்போது இங்கிலாந்தில் பால் விலை மலிவாக கிடைத்ததுடன் அத்துடன் மற்றொரு விலை உயர்ந்த பொருளான சீனியை சிறிதளவு கலந்தால் பருகுவதற்கு இதமான இனிமையான உற்சாகமூட்டும் தேநீர் தயாரானது. இந்த புதிய வகை பால் தேநீர் இங்கிலாந்து முழுவதும் பிரபல்யமடைய தொடங்கியது. இதன் மூலம் தேயிலைக்கான தேவையும் இங்கிலாந்து முழுவதும் அதிகரிக்க தொடங்கியது. ஒரு பக்கம் தேயிலைக்கான சந்தை கேள்வி அதிகரித்து சென்ற போதும்
தேயிலையின் விலை மட்டும் குறைவடையவில்லை. நாட்கள் செல்ல செல்ல விலை மேலும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இதன் விளைவாக தேயிலை கருப்பு சந்தை பொருளாக மாற்றமடைந்தது. அதாவது பிற நாடுகளிலிருந்து கள்ளத்தனமாக இங்கிலாந்தின் எல்லைகளுக்குள் தேயிலை கடத்தி செல்லப்பட்டு ரகசியமான முறையில் அதிக விலையில் விற்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் செயற்பட்டு வந்த ஹவுசர்ஸ்ட் என்ற கடத்தல் குழு உயிரை பணயம் வைத்து தேயிலையை இங்கிலாந்திற்கு கடத்தி சென்று விற்றது. முறைசாரா கள்ளச்சந்தை நடவடிக்கைகள் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய ஏற்றுமதி வருமானம் கை நழுவி போனது. இங்கிலாந்து அரசாங்கத்தின் வரி வருமானமும் குறைவடைந்தது. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த இங்கிலாந்து தேயிலை சந்தையில் 70% பங்கு கடத்தல்காரர்களின் வசம் வந்து சேர்ந்தது. இதனை அடுத்து கள்ளச்சந்தையை நீக்குவதற்காக கிழக்கிந்திய கம்பெனி முடிக்குரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் மன்றாடி கேட்டு வரி சலுகையை பெற்றுக்கொண்டது. இதன் மூலம் அதுவரை 119% காணப்பட்ட தேயிலை இறக்குமதி வரியை இங்கிலாந்து அரசு 12% குறைத்தது. இதன் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட தேயிலை கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட தேயிலையின் விலையின் அளவு குறைவடைந்து தேயிலையின் விலையில் சமநிலை உருவாகியது. இந்த மாற்றத்தின் மூலம் பல நன்மையான விளைவுகள் இடம்பெற்றது. சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் குறைவடைந்து தேயிலை அனைவருக்கும் உரித்தான ஒரு பொருளாக மாற்றமடைந்தது. கிழக்கிந்திய கம்பெனி தொடர்பாக இந்த ஒரு விடயத்தை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இங்கிலாந்தினுடைய கிழக்கிந்திய கம்பெனி உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட மாற்றங்களை, அதுவும் வியாபார ரீதியாக வளர்ச்சி பாதையிலும் சரி வீழ்ச்சி பாதைக்கும் சரி, வியாபாரத்தை அடுத்த கட்டமாக இந்த வணிகத்தை மாற்றி அமைத்த ஒரு கம்பெனி என்றால் அது இங்கிலாந்திலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த கிழக்கிந்திய கம்பெனி தான். ஏற்கனவே இந்தியா தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகள் பார்க்கும் பொழுது இந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி இந்தியாவுக்குள் புகுந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது என்கின்ற வரலாற்று கதையை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதே கிழக்கிந்திய கம்பெனி இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது சீனாவிலும் கூட. குறிப்பாக சீனாவிலிருந்து நாங்கள் முன்னர் கூறியது போல இந்த பீங்கான், பட்டு துணிகள், அதே நேரத்தில் தேயிலை என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டே இருந்தது இங்கிலாந்துக்கு. ஆனால் இங்கிலாந்திலிருந்து எந்த ஒரு பொருளும் சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை. அவர்கள் சீனாவை வேறு கண் கொண்டே பார்த்திருந்தார்கள். கிழக்கிந்திய கம்பெனி தொடர்ச்சியாக பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டே இருந்தது. அதற்கான லாபத்தை, அதற்கான பணத்தை சீனாவிடம் சரியாக செலுத்தவில்லை. சீன அரசாங்கம் ஒரு கட்டத்தில் சுதாகரித்துக் கொண்டது. நீங்கள் முழுமையாக வெள்ளியை எங்களுக்கு தரும் பொழுது மட்டுமே உங்களுக்கு மீண்டும் தேயிலையை நாங்கள் ஏற்றுமதி செய்வோம். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த தேயிலை ஏற்றுமதி என்பது இடம்பெறாது என்று கூறும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படியாவது பணத்தை அவர்களுக்கு செலுத்த வேண்டும், அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக மாற்று வழியை, அதாவது தந்திரோப ரீதியாக பிழையான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது இந்த கிழக்கிந்திய கம்பெனி. சீனாவை பொறுத்தவரையில் ஓபியம் என்கின்ற ஒரு மருந்து பொருளுக்கு பலரும் அடிமையாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அது போதைப் பொருளாக இந்த ஓபியம் மாற்றமடையும் பொழுது ஓபியத்தை அதிகமாக சீனாவில் விளைச்சல் செய்து ஓபியத்தை மக்களுக்கு கொடுத்து அவர்களை போதைக்கு அடிமையான நபர்களாக மாற்றி அமைத்திருந்தார்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி. அதனூடாக கிடைத்த வருமானத்தை கொண்டு சீனாவுக்கு அவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களிடமே பணத்தை பெற்று அவர்களுக்கே திருப்பி கொடுக்கும் ஒரு தந்திரோபாய யுக்தியை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். பிரித்தானியா இப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டில் களமிறங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட சீன அரசாங்கமானது முழுமையாக ஓபியத்திற்கு ஒரு தடை விதிக்கிறது. வெகுண்டெழுந்த சீன அரசாங்கம் இவ்வாறு நீங்கள் ஓபியத்தினூடாக மக்களை வேறு வழியில் கொண்டு செல்வீர்களாக இருந்தால், பிரச்சனையை ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களோடு சண்டையிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு வார்த்தையை கூறும் பொழுது எப்பொழுதுமே போருக்கு தயாராக இருப்பவர்கள் தான் இந்த ஐரோப்பியர்கள். அவர்கள் சீனா மீது போர் தொடுக்கிறார்கள். பிரித்தானியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த ஓபிய போதைப் பொருள் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு சண்டை இடம்பெறுகிறது. ஒரு கட்டத்தில் அதிகமான நபர்களை கொண்டிருந்த ஒரு காரணத்தினால், அதிகமான ஆயுதங்களை தன்னகத்தை கொண்டிருந்த காரணத்தினால் போரில் பிரித்தானியா வெற்றி பெறுகிறது. முழுமையாக சீனா அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது மீண்டும் தடையில்லாமல் ஏற்றுமதிகள் வளமை போல் இடம்பெற தொடங்குகின்றன. ஆனாலும் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பயம் இருக்கிறது. மீண்டும் சீனா எமக்கு எதிராக செயற்படலாம், தேயிலையை தடை விதிக்கலாம். ஆகையால் தேயிலை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. தேநீர் என்பது இப்பொழுது நாங்கள் விரும்பி அருந்தும் ஒரு பானமாக மாறியிருக்கிறது. இதிலிருந்து வெளிவருவது என்பது கடினமான ஒரு விடயம். அதே நேரத்தில் எங்களுடைய ராஜாக்கள், பிரபுக்கள், முக்கியமான நபர்கள் அனைவரும் தேநீரை அதிகமாக விரும்பி உண்ணுகிறார்கள். ஆகையால் தேயிலைக்கு எப்பொழுதுமே தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சீனாவை தவிர்த்து வேறு எங்காவது இந்த தேயிலையை பயிரிட முடியுமா, அந்த தேயிலை சுவைமிக்க இந்த தேநீராக மாறுமா என்கின்ற ஒரு கேள்வியில் தேடும் பொழுது இந்தியாவை அவர்கள் குறிவைக்கிறார்கள். இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் இந்த தேயிலை பயிரிடப்படுவதாகவும் அந்த தேயிலை சீனாவுக்கு நிகராக அதிகமான சுவையை தருவதாகவும் அவர்கள் கேள்விப்பட்டு அங்கு செல்கிறார்கள். அதனை பார்க்கிறார்கள். இப்படிதான் சீனாவிலிருந்து, ஜப்பானிலிருந்து, திபெத்திலிருந்து பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற தேயிலையானது இந்தியாவுக்கு வருகிறது. இந்தியாவுக்கு வந்தால் அடுத்து என்ன நடக்கும்? இலங்கைக்கு தான் வரும். இந்த வரலாறு எப்படி மாற்றம் பெற்றது? குறிப்பாக அந்த போர்கள் எதற்காக இடம்பெற்றன? தேயிலை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.
சரியாக இதே காலகட்டத்தில்தான் இங்கிலாந்திற்கும் சீனாவுக்கும் இடையில் அரசியல் ரீதியிலான முறுகல் நிலையும் உருவாகியது. இந்த காலப்பகுதியில் சீனாவிலிருந்து இங்கிலாந்திற்கு டன் கணக்கான பீங்கான் பொருட்களும் பட்டு துணிகளும் ஏற்றுமதியாகி கொண்டிருந்தது. அதே நேரம் மறுபுறம் இங்கிலாந்திலிருந்து சீனாவிற்கு எந்த ஒரு பொருளும் ஏற்றுமதி செய்யப்படவில்லை. மாறாக ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலைக்கு வெள்ளியில் பணத்தை செலுத்திவிடுங்கள் என்று மட்டும் சீனா கூறியது. ஏற்கனவே பெருமளவு கடன் தொகை நிலுவையில் இருந்தாலும், டச்சு நாட்டு படையினருடன் தொடர்ச்சியாக போரில் ஈடுபட்டு வந்தாலும், கிழக்கிந்திய கம்பெனி சீன அரசாங்கம் கோரிய பெரும் தொகையான வெள்ளியை உடனடியாக செலுத்த முடியாத நிலை உருவாகியது. இதனால் வெள்ளி இல்லை என்றால் தேயிலை இல்லை என சீன அரசாங்கம் கைவிரித்து விட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிப்பதற்காக கிழக்கிந்திய கம்பெனி வழக்கம் போல ஒரு கீழ்த்தரமான காரியத்தில் ஈடுபட்டது. சீன அரசாங்கத்திற்கு நிலுவையாக இருந்த பணத்தை செலுத்துவதற்காக இங்கிலாந்து அரசாங்கம் கையில் எடுத்த ஆயுதம் ஓபியம் போதைப்பொருள். ஓபியம் சீனாவில் பன்னெடுங்காலமாக மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் ஒரு சில பேர் அதன் போதை தன்மைக்கு அடிமையாகி இருந்தனர். அதே காலகட்டத்தில் புகையிலையும் கண்டுபிடிக்கப்பட்டதால் ஓபியத்தை புகையிலையுடன் கலந்து புகைக்கும் பழக்கம் போதைக்கு அடிமையான சீனர்களிடையே புதிதாக உருவாகத் தொடங்கியது. இந்த விடயத்தை பற்றி அறிந்து கொண்ட கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அவர்களது ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பிரதேசங்களில் விளை நிலங்களை கையகப்படுத்தி அதில் ஓபியத்தை பயிரிட்டு அதனை சீனாவிலிருந்து போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு விற்று அதன் மூலம் கிடைத்த வெள்ளியை சீன அரசாங்கத்திற்கே திரும்பவும் கொடுத்து தேயிலையை வாங்கி இங்கிலாந்திற்கு தேயிலையை அனுப்பி வைத்தனர். அதாவது அடுத்தவன் கையை கொண்டு அவன் கண்ணை குத்துவது. இன்றைய சீனாவின் கைங்கரியத்தை பிரிட்டிஷ் முப்பாட்டனான அன்றே இதை செய்து முடித்திருந்தது. மறுபுறம் சீனாவில் ஓபியம் பழக்கம் பரவலாகி போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க தொடங்கியது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக உடனடியாக சீன அரசாங்கம் ஓபியத்திற்கு தடை விதித்தது. ஓபியம் வாங்கினாலும் விற்றாலும் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என சீனா அறிவித்தது. இதனை சமாளிப்பதற்காக பிரிட்டிஷ் இடைத்தரகர்கள் மூலமாக ஓபியத்தை விற்று, அதாவது தரகர்களுக்கு ஏலத்தில் ஓபியத்தை மொத்தமாக இங்கிலாந்து விற்றுவிடும். அதன் பின்னர் தரகர்கள் சீனாவில் விற்பனையை மேற்கொள்வார்கள். இதன் மூலம் இங்கிலாந்தின் தலையீடு சீனாவில் வெளியே தெரிய வரவில்லை. போதை பாவனையின் காரணமாக சீன மக்கள் நாளுக்கு நாள் மோசமாக பாதிப்படைந்து வருவதை கண்ட சீன அரசாங்கம் லின்சேசு என்ற படை தளபதியை விசேடமாக நியமித்து இந்த நிலைமையை கட்டுப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தது. லின்சேசு இன்றைய பீஜிங் நகரத்திற்கும் குவாங்சோ நகரத்திற்கும் படைகளுடன் நேரடியாக சென்றார். அங்கு பரபரப்பாக இயங்கி வந்த ஓபியம் இடைத்தரகர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் காணப்பட்ட ஓபியத்தை பறிமுதல் செய்து இன்றைய மதிப்பில் 9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடைய போதைப்பொருள் மூட்டையை கடலில் கொட்டினார். இப்படியாக கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புடைய போதைப் பொருளை அதிரடியாக சீனா கடலில் கொட்டியதால் வெகுண்டெழுந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி சீனாவின் மீது நேரடியாக போர் தொடுத்தது. ஓபியம் போர் என வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இந்த யுத்தம் 2 வெவ்வேறு காலகட்டங்களில் இடம்பெற்றது. இறுதியாக இந்த போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இந்த போரில் வெற்றி பெற்றதனால் சீனாவில் ஓபியத்தை தடையின்றி விற்பதற்கான உரிமையை இங்கிலாந்து பெற்றுக்கொண்டது. அதே போல தேயிலையையும் வேண்டிய அளவு கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிக் கொள்ளலாம் என்ற உரிமையும் கிடைக்கப்பெற்றது. எனினும் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மீண்டும் எப்போது வேண்டுமானாலும் சீனாவுடன் போர் மூழலாம், சீனா தமக்கு தேயிலையை தராமல் போகலாம் என சிந்தித்தது. இந்த எதிர்கால பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் என யோசித்த போது சீனாவின் தேயிலையை ஒத்த வேறு தேயிலை வேறு எங்காவது கிடைக்கிறதா என தேடி பார்ப்போம் என முடிவு செய்தது. எனினும் இந்தியாவில் ஒரு வகை தேயிலை உள்ளது என ஐரோப்பியர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. அதே போல 1823ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கு மிகவும் விசுவாசமாக செயற்பட்டு வந்த மணிராம் தத்தா பர்வா என்பவர் அசாம் காட்டுப்பகுதிகளில் சீனாவின் தேயிலையை ஒத்த ஒரு வகை தேயிலை காணப்படுவதையும் அந்த பிரதேச மக்கள் அதனை கீரை போல சமையலில் பயன்படுத்தி வருவதையும் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியான ராபர்ட் ப்ரூஸிடம் தெரிவித்தார். அந்த நேரத்தில் சீனாவிலிருந்து இங்கிலாந்திற்கு தேயிலை வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அத்துடன் உலகத்திலேயே சீனாவின் தேயிலை தான் சுவை மிகுந்தது என்ற எண்ணமும் பிரிட்டிஷாருக்கு காணப்பட்டது. இதனால் அசாம் தேயிலை பற்றி அறிந்து கொள்வதற்கு கிழக்கிந்திய கம்பெனி பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. எனினும் சீனா மற்றும் இங்கிலாந்து இடையிலான முறுகல் நிலைக்கு பின்னர் இக்காட்சிகள் மாறியிருந்தன. எப்போது வேண்டுமென்றாலும் சீனா தேயிலை ஏற்றுமதியை நிறுத்தக்கூடும் என்ற நிலை காணப்பட்டது. சர்வதேச தேயிலை சந்தையில் சீனாவுக்கு நிலவி வந்த தனி உரிமையை நீக்குவதற்காக
அசாமின் தேயிலை திட்டத்தை தூசி தட்டி வெளியே எடுத்தது கிழக்கிந்திய கம்பெனி. இதனையடுத்து அசாமில் விளைந்திருந்த தேயிலையை ஆராய்ச்சி செய்வதற்காக கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அசாம் நோக்கி விரைந்தனர். அசாமிற்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட குழுவினர் தந்த அறிக்கையின்படி அங்கு அசாம் தேயிலை மட்டுமன்றி சீனாவில் விளையும் தேயிலை வகைகளையும் விளைவிக்கக்கூடிய சீதோசன நிலை அங்கு நிலவுகிறது என தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சீனாவிலிருந்து தேயிலை செடிகள் தருவிக்கப்பட்டு அசாமின் காடுகள் மொட்டையடிக்கப்பட்டு அங்கு தேயிலை செடிகள் நாட்டப்பட்டன. இந்த பரிசோதனை பயிற்சிகையில் சீன தேயிலையை விட அசாம் தேயிலை சிறப்பான வளர்ச்சியை காண்பித்தது. உடனடியாக அதனையே அதிகமாக பயிரிட்டார்கள். இப்படியாக அசாமில் விளைந்த இந்திய தேயிலையை எடுத்துக்கொண்டு 1839ஆம் ஆண்டு இங்கிலாந்திற்கு சென்றது ஒரு சரக்கு கப்பல். கப்பலில் சென்று தரையிறங்கிய அந்த தேயிலையை இங்கிலாந்து மக்கள் அமோகமாக வரவேற்றனர். சீன தேயிலையின் சுவையை விட இந்திய தேயிலையின் சுவை அதிகமாக உள்ளது என கொண்டாடினார்கள். கிழக்கிந்திய கம்பெனி உற்சாக வெள்ளத்தில் குதித்தது. காரணம், இனிமேல் சீனாவை நம்பி தேயிலை வர்த்தகத்தில் ஈடுபட தேவையில்லை, எமக்கான தேயிலையை நாமே உருவாக்கிக் கொள்ளலாம், இதன் மூலம் லாபமும் அதிகமாக கிடைக்கும். எனினும் இங்கிலாந்தின் லாபத்திற்காக இந்தியர்கள் பலிக்கடா ஆக்கப்பட்டனர். இங்கிலாந்து வெள்ளையின மக்களின் தேயிலை தாகத்தை தீர்ப்பதற்கான சமையல் அறையாக அசாமின் மலை காடுகள் மாற்றப்பட்டது. அதே நேரம் அதிகரித்து சென்ற தேயிலைக்கான கேள்வியை சமாளிக்கும் விதமாக அசாம் தவிர்த்து வேறு எங்கே தேயிலையை பயிரிடலாம் என ஆராய்ச்சிகளை கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பித்தது. அப்படி குவான் மலை சரிவுகள், டார்ஜிலிங், கர்நாடகா, உதகை மண்டலம் ஆகிய உயர்நில பிரதேசங்களிலெல்லாம் தேயிலை பயிரிடப்பட்டது. அவை எல்லாவற்றிலும் அமோகமான விளைச்சலும் கிடைக்க பெற்றது. இதன் பிறகு தமிழ்நாட்டின் குன்னூர் பகுதியிலும் தேயிலை பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைக்க பெற்றது. தேயிலை பயிர்ச்செய்கையின் போது பெருமளவான காட்டுப்பகுதிகள் அடியோடு அழிக்கப்பட்டன. காடை அழித்து மேற்கொள்ளப்பட்ட தேயிலை பயிர்ச்செய்கை முற்றுமுழுதாக இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்வதற்காக மட்டுமே பயிரிடப்பட்டது. பிரிட்டிஷாரின் தேநீர் தாகத்திற்காக லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகள் ஆசியாவில் அழிக்கப்பட்டன. காடழிப்பின் காரணமாக அதுவரை அந்த பகுதியில் நிலவி வந்த பல்லுயிர் சூழல் என்பதும் பாதிக்கப்பட்டது. எனினும் அதனுடன் மலை காடுகள் பேணி வந்த இயற்கை சமநிலையையும் மாற்றி பருவம் மாறி பெய்யும் மழையையும் சுட்டெரிக்கும் கோடை காலத்தையும் நாம் அனுபவித்து வருகிறோம். தேயிலை பயிர்ச்செய்கைக்காக காடுகள் மீது மட்டும் வன்முறை நிகழ்த்தப்படவில்லை. தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதும் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் சொல்லில் வர்ணிக்க முடியாத பல துன்பங்களை நிறைத்திருந்தது. உலக நாடுகளினுடைய தேயிலையினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது எமது தேசத்திற்கு, இலங்கைக்கு தேயிலை எப்படி கொண்டு வரப்பட்டது, இலங்கையினுடைய தேயிலை வரலாறு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மலை நாட்டு மக்கள் படுகின்ற அவலங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் தொடர்பாக எமக்கும் ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்த வாழ் மக்களும் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டிலே ஒரு சாரார் அதிகமான துன்பத்தை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கான பிரச்சனை என்பது பன்னெடுங்காலமாக, அதாவது 200 வருடங்களாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வரை அவர்களுடைய பிரச்சனையே தீர்க்கப்படவில்லை. அதனை சுற்றி காணப்படுகின்ற அரசியல் மாற்றங்கள் என, அரசியல் நடவடிக்கைகள் என, எதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒட்டுமொத்த சமூக வாழ் மக்களுக்கும் ஏற்பட வேண்டும். அதுதான் சிறந்ததொரு யுக்தியாக இருக்கும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மலைநாட்டு மக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேயிலையினுடைய வாழ்க்கை பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்தார்கள், 200 வருடங்களில் அவர்கள் சந்தித்த சுவடுகள், வழிகள் என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கைக்கு தேயிலை என்பது 18ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் நிலவும் பொழுது அங்கு வாழ்கின்ற மக்கள் இன்னும் ஒரு நாட்டிற்கு, இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக பல நாடுகளுக்கு தப்பியோடுகிறார்கள். அப்படிதான் ஒரு சிலர் இலங்கைக்கு வருகிறார்கள். குறிப்பாக இலங்கை முழுவதும் ஐரோப்பியர்களுடைய கட்டுப்பாட்டில், அதாவது பிரித்தானியர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும்பொழுது 18ஆம் நூற்றாண்டில் கோப்பி பயிற்சிகை என்பது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக 1818ஆம் ஆண்டு கோப்பி பயிற்சிகை என்பது ஆரம்பிக்கப்படும் பொழுது எப்படியாவது இந்தியாவிலிருந்து கூலி தொழிலாளர்கள் அதிகமானோரை கொண்டு வந்து இந்த தேயிலை பயிற்சியில் ஈடுபட்டு அதிக லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பிரித்தானியா பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறது. குறிப்பாக உள்நாட்டு தொழிலாளர்களை கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஆளணி பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உள்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அந்த காலகட்டத்திலே பல்வேறு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தினால் அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் சேர்த்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் இந்தியாவையும் எங்களுடைய காலனித்துவ நாடாக வைத்திருப்பதால் இலகுவாக அங்கிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு ஆசை வார்த்தைகள் கூறி அடிமைகள் கொண்டு வரப்படுகிறது.
செய்யப்படுகிறார்கள். இப்படி ஒரு சாரார் வந்து களமிறங்குகிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு அதிர்ச்சியை காத்திருந்தது. அடுத்தபடியாக எப்படியாவது இந்தியாவிலிருந்து தப்பியோடுவதற்காக எண்ணியிருந்த பல்வேறுபட்ட மக்கள் இலங்கையில் சுகபோக வாழ்க்கை இருக்கிறது, புதிதாக ஒரு தொழில் இருக்கிறது, இங்கு நாம் சந்தோஷமாக வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர்களும் படகின் மூலமாக யாழ்ப்பாணம், மன்னார் போன்ற பகுதிகளுக்கு வருகிறார்கள். இங்குதான் பிரச்சனை ஏற்படுகிறது. படகில் வந்த பலரும் பல்வேறுபட்ட காரணங்களினால் மரணத்தை தழுவுகிறார்கள். ஒரு சாரார் வந்து களமிறங்குகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மன்னாரிலிருந்து கண்டி வரை அவர்கள் நடந்தே வர வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அதிலையும் செய்கிறார்கள். கண்டிக்கு வந்து பார்க்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் பார்த்த இயற்கை எழில் கொஞ்சம் இடமெல்லாம் அங்கு காணப்படவில்லை. புட்கள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு காடுகள் காணப்படுகிறது. இதற்குள்ளேயே நாங்கள் வேலை செய்ய போகிறோம், இங்கா எங்களுக்கு சுகபோக வாழ்க்கை இருக்கிறது, நல்ல கூலி, நல்ல சம்பளம், நல்ல வாழ்வாதாரம், வாழ்விடம் என்றெல்லாம் கூறி எம்மை அழைத்து வந்தார்களே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்வது என்கின்ற ரீதியில் இறைவனை மட்டுமே எதிர்பார்த்து மாத்தளையில் அவர்கள் ஒரு காளி கோயிலை உருவாக்குகிறார்கள். மாரியம்மன் கோயில் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த தெய்வத்தை வழிபட்டு தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும், நாங்கள் நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அங்கு ஒரு மாரியம்மன் கோயில் ஏற்படுத்தப்படுகிறது. இன்று வரை மாத்தளை மாரியம்மன் கோயில் என்பது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக மாற்றமடைந்தது. இதனுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது தேயிலை தொழிலாளர்கள் தங்களுடைய குல தெய்வமாக வழிபடுவதற்காக அவர்கள் உருவாக்கிய ஒரு தலமாகத்தான் அந்த கோவில் காணப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறுபட்ட கஷ்டங்களை தாண்டி கோப்பி பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இவ்வாறு ஈடுபடும் பொழுது 1860ஆம் ஆண்டு கால பகுதியிலே கோப்பி பயிற்சி என்பது நிறைவடைந்து தேயிலை பயிற்சி என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. தேயிலையினூடாக அதிகமான லாபத்தை இந்த வெள்ளையின மக்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் அடிமையாகவே நடத்தப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் 1948ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது ஒட்டுமொத்த மலையக மக்களும் நாடற்றவர்களாக பரிந்துரை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு வரப்பிரசாதங்களும் சலுகைகளும் கிடைக்காத ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. 1964ஆம் ஆண்டு அதில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு, குறிப்பாக ஸ்ரீமாஸ் சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைவர்களுக்கும், அதாவது இவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள், இவர்கள் இந்திய பிரஜைகள் என அவர்கள் பிரித்து எடுக்கப்படுகிறார்கள். அதிலும் கூட ஒரு சிலர் எந்த விதமான நாடற்றவர்கள் பட்டியலிலே காணப்பட்டார்கள். 50%க்கும் மேற்பட்டவர்களை இந்தியா மீண்டும் எங்களுடைய நாட்டிற்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்திய பிரஜைகளாக அவர்களுக்கு பிரஜா உரிமை கொடுத்தது. இலங்கை பிரஜா உரிமை ஒரு சிலருக்கு கிடைத்தது. அதிலும் கூட சிலருக்கு பிரஜா உரிமை பிரச்சனை என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருந்தது. இவ்வாறான பிரச்சனை என்பது 2003ஆம் ஆண்டில் ஓரளவுக்காவது சரியாகி இருந்தது என்று தான் கூற வேண்டும். நிகழ்வாலம் வரைக்கும், அதாவது 200 ஆண்டு காலமாக பிரஜா உரிமை பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை, அதே நேரத்தில் வாழ்வாதார பிரச்சனை, நீர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை என ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் கடந்துதான் இந்த கொரோனா காலத்திலும் 2020-21ஆம் ஆண்டு காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் உச்சமாக இந்த தேயிலை தொழிலாளர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் அந்நிய செலாவணியை எமக்கு அதிகமாக ஈட்டுக் கொடுத்திருந்தார்கள். இந்த காலப்பகுதியிலும் அவர்களுடைய தேவை என்பது அதிகமான சம்பள உயர்வாக காணப்படுகிறது. இங்கு அதிகமான சம்பள உயர்வு என்பது அந்த காலம் தொடக்கம் இன்று வரை அவர்கள் சம்பாதித்திருக்கின்ற அதிகப்படியான தொகை என்பது ஒரு நாள் அவர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு கிடைப்பது 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயை வைத்துதான் ஒட்டுமொத்த நாளாந்த வேலைகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைதான் இன்று வரை அவர்களுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் இன்னும் அதிகமான சலுகைகளை கொடுக்க வேண்டும், அவர்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கான தீர்வு என்பது வெறுமனே 1000 ரூபாய் சம்பள பிரச்சனையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அடிப்படை பிரச்சனைகளும் அவர்களுக்கு காணப்படுகிறது. அவர்களுக்கான சுத்தமான குடிநீர், சுகாதார வசதிகள், அதே போன்று வீட்டு வசதிகள், கல்வி வசதிகள் என்பது மலையக மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பது போல முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அல்ல இங்கு இருக்கின்ற பிரச்சனை, முழுமையாக கிடைக்க வேண்டும். அவர்களும் ஒட்டுமொத்த மக்களைப் போல ஒன்றாக சமாந்தரமாக சமனாக ஒரு நாட்டு பிரஜையாக வாழக்கூடிய தகுதியோடு அவர்களும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை தான் இங்கு எழுகிறது. அதற்கான தீர்வு என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தேயிலினுடைய வரலாற்றை கொண்டு அவர்களை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எத்தனைத்தோம். இலங்கைக்கு தேயிலினுடைய வரலாறு எப்படி வந்தது, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இனிய உணவுப் பொருட்களின் வரலாற்றை பற்றி பார்க்கும்போது அடிமை தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட மக்கள் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பல இன்னல்களுக்கு உள்ளாகினார்கள் என அறிய முடிகிறது. ஆனால் தேயிலையில் மட்டும்தான் இந்தியா மற்றும் இலங்கை என இரு நாடுகளிலும் அடிமை தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட தென்னிந்தியாவை சேர்ந்த பலரும் சொல்லன்னா துயரத்திற்கு உள்ளாகினார்கள். இந்திய மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் அமைக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களில் அனாதரவாக நின்ற மக்களின் மீது எண்ணிலடங்கா கொடுமைகள் பல அரங்கேற்றப்பட்டன. பாலும் தேனுமோடும் சீமையில் வேலை, நல்ல ஊதியம், தங்க இடம் மற்றும் பிள்ளைகளுக்கு கல்வி என பல்வேறு பொய் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட அடிமை தொழிலாளர்கள் காரணம் ஏதுமின்றி தினமும் கங்காணிகளால் அடிக்கப்பட்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அத்துமீறல்கள் பலவும் இடம்பெற்றன. பெரும்பாலும் தேயிலை தோட்ட அதிகாரிகளின் நிபந்தனைகளுக்கு உட்படும் பெண்களுக்கு மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டது. இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த தேயிலை தோட்ட அதிகாரிகள் நிகழ்த்திய வன்முறைகள் போக வெள்ளையின துரைமார்களும் தமது வக்கிர புத்தி மற்றும் வன்மத்தை
தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மீது காண்பித்தனர். அட்டைக்கடி, தேனீக்களின் தாக்கம், டெங்கு, மலேரியா போன்ற ஆட்கொல்லி நோய்களின் பரவல், பசி, போசாக்கின்மை போன்ற பல்வேறு காரணங்களால் தொழிலாளர்கள் ஒருபுறம் செத்து விழுந்து கொண்டிருக்க, மறுபுறம் தேயிலை தோட்ட அதிகாரிகள், கண்காணிமார்கள் மற்றும் வெள்ளை துரைமார்கள் அதே தேயிலை தோட்ட பங்களாவில் மது விருந்து நடத்தி ஆடி பாடி மகிழ்ந்தனர். இன்று தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பற்றி பார்க்கும்போது, முதலாவதாக இந்தியாவில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1964ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 5,50,000 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு மெல்ல கல்வியிலும் தொழிலிலும் முன்னேறி தற்பொழுது சற்றே கௌரவமான வாழ்க்கை தரத்தை கொண்டுள்ளனர். எனினும் 2020ஆம் ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தின் விளைவாக அவர்களது பிறப்பு, பூர்வீகம் பற்றிய சாட்சிகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவை உருவாகியுள்ளது. இலங்கையிலிருந்து எந்தவித ஆவணங்களுமின்றி இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது பரம்பரையினர் இன்று இந்திய குடியுரிமை பறிபோகும் அபாயத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். இலங்கையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை என்பது இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகள் போல பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதற்கு முன்னர் இலங்கையில் தேயிலையின் அறிமுகத்தை பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். உண்மையில் இலங்கையில் முதலாக கோபி பயிர்ச்செய்கை பிரதானமாக மேற்கொள்ளப்பட்டது. இதை ஒல்லாந்தர்கள் 1740ஆம் ஆண்டு துவக்கினார்கள். அதன் பின்னர் 1815ஆம் ஆண்டு இலங்கையை கைப்பற்றிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தொடர்ந்து கோபி பயிர்ச்செய்கையை விரிவுபடுத்தியது. 1830ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளின் கோப்பி பயிர்ச்செய்கை வீழ்ச்சி அடைந்திருந்ததுடன் இலங்கையின் கோப்பிக்கு ஐரோப்பிய சந்தையில் கேள்வி அதிகரித்தது. 1860ஆம் ஆண்டு பிரேசில் மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் கோப்பி ஏற்றுமதியில் இலங்கை 3ஆம் இடம் பிடித்தது. எனினும் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் கோப்பி செடிகளில் பரவிய பூஞ்சை நோய் காரணமாக ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட கோப்பி செடிகள் உலர்ந்து நாசமாகின. 1852ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் ட்ரெய்லர் இலங்கைக்கு வந்து சேர்ந்தார். இளைஞரான ஜேம்ஸ் ட்ரெய்லரிடம் லூல்கந்துரை எனும் பகுதியில் தோட்டங்களை முகாமை செய்யும் பொறுப்பு வழங்கப்பட்டது. அங்கு அவர் அசாமிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேயிலை கன்றுகளை நாட்டினார். 1872ஆம் ஆண்டு அதே பகுதியில் பெரிய தேயிலை தொழிற்சாலை நிறுவப்பட்டது. ஜேம்ஸ் டெய்லருக்கு முன்பே இந்தியாவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு சில தேயிலை செடிகள் இலங்கையின் ஆங்காங்கே பரிசோதனை அளவில் நடப்பட்டிருந்தாலும் ஜேம்ஸ் டெய்லரின் அர்ப்பணிப்பு மற்றும் அவரது தூர தரிசன நோக்கமே இன்று இலங்கைக்கு உலக அளவில் சிலோன் டீ என்ற வர்த்தக நாமத்தை பெற்றுத் தந்துள்ளது. இன்று இலங்கையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி புதிதாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் சொல்லி எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. பாம்பு கடி, அட்டைக்கடி மற்றும் பூச்சிக்கடிகளுக்கு மத்தியில் அதிகாலை பணியில் தேயிலை கூடைகளை முதுகில் கட்டிக்கொண்டு தினமும் 20 கிலோவுக்கு மேல் தேயிலை கொழுந்துகளை பறித்து தமது நாளாந்த ஜீவனோபாயத்தை கொண்டு செல்லும் ஒவ்வொரு மலைநாட்டு ஒவ்வொரு அம்மாவிற்கும் அதே தோட்டத்தில் கவாத்து வெட்டுதல், களை பறித்தல் போன்ற பணிகளில் ஈடுபடும் ஒவ்வொரு அப்பாவிற்கும் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு அவர்கள் வழங்கும் மகத்தான பங்களிப்பு பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காலையில் ஒரு சில நேரங்களில் பனி தண்ணி கூடையாக இருந்தால் 1 கிலோ வெட்டிடுவாங்க. 1 கிலோ வெட்டி தான் போடுவாங்க. தண்ணி கூட பனி தண்ணி அப்படின்னு சொல்லி மழை காலத்தில் அதிகமாக வெட்டுவாங்க. 3 நேரமும் வெட்டுவாங்க. நாங்கள் 10 கிலோ கொண்டு போனால் 8 கிலோ தான் இருக்கும். 7 கிலோ கூட இருக்கும் ஒரு நேரத்தில். மழை ஃபுல்லாக பில்லாக இருக்குது. பில்லையே துப்பராக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்களே பில்லு பிடுங்கிட்டு கொழுந்து எடுத்துக்கிடணும். இப்போ இந்த மாதம் மட்டும்தான் இல்லை. மற்றபடி நாங்கள் 2-3 மணிக்கு வேலை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டோம். 3 மணிக்கு வேலை முடிச்சுட்டு திருப்பி 2 ஹவர் நாங்கள் பில்லு பிடுங்குவோம். பில்லு பிடுங்கிட்டு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றது. வெயில் நேரத்துலையாவது கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்யலாம். மழை நேரத்தில் தானும் இயலாது. அட்டை அப்படி அட்டை இருக்கும். மழை நேரத்தில் நாங்கள் அட்டையில் போய்ட்டு கடிப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு 1000 ரூபா கூட போதாதுன்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. அந்த 1000 ரூபா கொடுத்தாலே போதும். கொழும்பில் தேயிலை ஏல விற்பனை, தேயிலை சுவை பார்த்தல், தேயிலை ஏற்றுமதி என சொகுசாக வேலை பார்க்கும் உயர் மற்றும் நடுத்தர மக்களுக்கு தெரியாது அவர்களது வாழ்க்கை மத்திய மலைநாட்டில் தேயிலை தோட்டத்தில் கஷ்டப்படும்
ஒவ்வொரு இந்திய வம்சாவளி தமிழனின் உழைப்பிலேயே தங்கியுள்ளது என்று இன்று வரை சரியான குடியிருப்பு வசதி, மருத்துவ சுகாதார வசதிகள், பிள்ளைகளுக்கான கல்வி, தரமான பாதை, எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவை சமாளிப்பதற்கு தேவையான சம்பளம் என பல பிரச்சனைகள் சுற்றி நின்றாலும் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு முகத்தில் புன்னகையுடன் வெற்று கால்களுடன் கொழுந்து பறிப்பதற்காக தினசரி எஸ்டேட் பாதைகளில் நடந்து செல்கின்றன ஒவ்வொரு மலைநாட்டு கால்களும். மாதம் எங்களுக்கு என்ன கூடுனா ஒரு 15,000க்கு மேலே கூடாது. அதுக்கு ஒரு அது அளவில் தான் அவருக்கு தான் எங்களுக்கு சம்பளமே. எங்களை சம்பள லிஸ்ட் எடுத்து பார்த்தா விலகும். அதில் நாங்கள் எவ்வளோ சம்பளம் எடுக்கிறோம், அதில் எவ்வளோ பிடிப்படுறாங்க அப்படிங்கிறது. என்னவோ நாங்கள் வேலை செய்கிறது எஸ்டேட்டுக்காக வேலை செய்கிற மாதிரி தான், கம்பெனிக்காரவங்களுக்கு குறைச்சி கொடுக்குற மாதிரிக்கு தான் எங்களோட வருமானமே இருக்குது. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அங்கே பட்டியலில் பிடிச்சி மிச்சம் வர்றது தான் எங்களுக்கு வரும். இன்னைக்கு கூட சொல்லி அனுப்பியிருக்காங்க, செயல் நூல் புத்தகம் 3 வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களாம். தமிழ், சுற்றாடல், கணிதம் 3 பெரிய புக்காக தான் வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புக் நாங்கள் கிரேட் 2லேயே வாங்கினோம், 385 ரூபா ஒரு புக். சின்ன புக் ஒன்று, ஒரு புக் 385 ரூபா. 3 புத்தகம் வாங்கி கொடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி கிரேட் 3லையும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு புத்தகமே 385 ரூபான்னா 3 புத்தகமும் நாங்கள் வாங்கணும். நமது தேயிலை தோட்டங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் அயராது உழைத்த மலைநாட்டு தொழிலாளர்கள் ஏறத்தாழ 265 மில்லியன் கிலோ தேயிலையை அந்த ஆண்டில் ஏற்றுமதி செய்திருந்தனர். இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.2% பங்கை தேயிலை வகிக்கும் அதேவேளை இலங்கையின் விவசாயத்துறை ஏற்றுமதி வருமானத்தில் பெரும் பங்கையும் இது வகிக்கிறது. தேயிலையின் வரலாற்று கதைகள் பற்றி மீண்டும் தெரிந்து கொள்வோம். இப்படி பயணங்களின் போது ஈரப்பதம் தேயிலையிலிருந்து அகற்றப்பட்டுவிடும். இதன் பின்னர் குடியரசு என சுயாட்சி அடைந்தது. எத்தனை வழிகளை, பாதைகளை கடந்து இந்த சுவடுகளை கடந்து தடம் பதித்திருக்கிறது. உண்மையில் தேயிலினுடைய வரலாற்று கதை என்பது இத்தனை போர்களை சந்தித்து, இத்தனை சுவாரஸ்யமான விடயங்களை கடந்து, சீனாவிலிருந்து ஐரோப்பா, ஐரோப்பாவிலிருந்து மீண்டும் இந்தியா, இந்தியாவிலிருந்து இலங்கை என்று பல்வேறுபட்ட நாடுகளில், குறிப்பாக இதற்கு முன்பாக ஜயாம் பர்மா என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்த ரயில் பாதையை அமைப்பதற்காக தமிழர்கள் கொத்தடிமைகளாக எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், பாவிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய நிலை எப்படியெல்லாம் மாறியிருந்தது, இந்த அடிமைத்துவம் என்பது எப்படியெல்லாம் 2ஆம் உலகப் போர் காலத்தில் நடைபெற்றது. அதனையும் தாண்டி இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியாகவும் அபிவிருத்தி ரீதியாகவும் அனைவரும் ஒரு வளர்ச்சியடைந்த நாடு என்று மார்தட்டி கொள்ளும் அளவுக்கு இந்த உலகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் கூட இன்றும் ஒரு சாரால் வறுமை கோட்டின் கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனை என்பது ஏன் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது? ஒரு பணக்காரன் தொடர்ந்து பணக்காரனாகி கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு ஏழை என்பது இன்னும் அடிமையாக, அதாவது தொடர்ச்சியாக ஏழையாகவே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த மாற்றம், இந்த சமநிலை என்பது ஏன் வேறுபட்டு கொண்டே இருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணம் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு உணவு உற்பத்தி தொடர்பாக நாங்கள் கூறுவது, ஆரம்பத்தில் கூறியது போல உணவு பஞ்சம் இந்த நாட்டில் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த உணவு பஞ்சம் எதற்காக ஏற்படுகிறது, காலநிலையில் எதற்காக மாற்றங்கள் ஏற்படுகிறது, கல்வி என்பது ஏன் முக்கியத்துவம் என்று அடிக்கடி கூறப்படுகிற ஒரு விடயத்தை நீங்கள் ஆழமாக என்பது ஏற்படாது என்று உங்களால் எப்படி கூற முடியும்? இதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் அதிகமாக பேசுவோம், இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம்.